விசாக நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும். நல்ல நண்பர்கள் வேணும். நல்ல ஒரு வாழ்க்கை துணைவர் அமையணும். நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா விஷயங்களும் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில சில நாட்கள் நான் உங்களுக்கு தர்றேன். இந்த நாட்கள்ல போய் வந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. அரளிப்பூ மாலை போடுங்க. 2 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏத்துங்க. மனமுருக வழிபாடு செய்து கொண்டால், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இந்த வாரத்தில வந்து மிக முக்கியமான நாட்களாக சில நாட்கள் வந்து சொல்றோம் இல்லைங்களா? இது வந்து மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள்ல நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரிதாங்க. அதன் மூலமாக நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களை தேடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும். இந்த வாரத்தில் 21, 22, 24, 26 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள், தொழில்ல வந்து லாபத்தையும் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது. முக்கியமா அக்ரீமெண்ட் போடணுமா, இந்த நாட்கள செலக்ட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். அனுஷம் நட்சத்திரக்காரங்க, நான் ரொம்ப ஸ்லோவா தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நான் சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்க்கணும். எனக்கு நல்ல நண்பர்கள் வேணும். நல்ல வாழ்க்கை துணை வேணும். நல்ல ஒரு தொழில் அமையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமாக அனைத்து காரியங்களுமே நீங்க வெற்றிகளை பார்க்கலாம். சரிங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வெற்றிலை மாலை போடுங்க. வெற்றிலை மாலை போட்டு ஆஞ்சநேய பெருமானை மனமுருக வேண்டிக் கொண்டால் அனைத்து காரியத்திலுமே நீங்க வெற்றிகளை மட்டுமே பார்க்கலாம். ஒரு பிசினஸ் பண்ண போறீங்களா? இல்ல இல்ல அப்படின்னா பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து சைன் பண்ணணும். எந்த நாட்களை செலக்ட் பண்றது? எந்த நாட்கள் நம்ம சில முக்கியமான வேலைகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வாரத்துல 20, 22, 23, 25 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது. இந்த நாட்கள்ல வந்து நீங்க முக்கியமான வேலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணவரவுகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விசேஷமான ஒரு நாட்களா வந்து நீங்க இந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதாங்க. கொஞ்சம் ஒரு ஒளிவு மறைவா வந்து எல்லா விஷயமும் எல்லாமே பண்ணுவாங்க. யாருக்கும் தெரியாத அளவு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே நான் மனசு திறந்து பேசுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு வேணும். எனக்கு வாழ்க்கை துணை வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து அமையணும் அப்படின்னா, குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு வாரத்திலயும் சரிதான். இல்லன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாரி நாட்கள் எந்த நாட்கள் வேணாலும் சரிதாங்க. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை போடுங்க. மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. குரு பகவான அந்த சன்னதி வந்து 9 முறை சுத்தி வாங்க. சரிங்களா? 9 முறை சுத்தி வந்து நெய் விளக்குகள் போட்டு மனமுருக வேண்டிக் கொண்டால், உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் குரு பகவான். இந்த வாரத்தில 21, 23, 24, 26 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. மிக மிக சிறப்பான நாட்களாகவும் இந்த நாட்கள் அமைகின்றது. இந்த நாட்கள்ல பிசினஸ் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான். இல்ல குடும்பத்தில வந்து விசேஷமான நாட்கள், சில விசேஷம்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த நாட்கள வந்து வச்சுக்கோங்க. இந்த நாட்கள வச்சுட்டீங்கன்னா மிக மிக சிறப்பாக அமையும். இந்த வாரம் வந்து உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்.